சென்னையிலும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் வார இறுதி நாட்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை பலவீனம் அடைந்திருக்கும் நிலையில் இந்த மழை கடும் வெப்பத்தில் தவிக்கும் மாநிலத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 28ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் காலை 9 மணிக்கு வெளியானது. முன்னதாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் காலை 6 மணிக்கே சிறப்பு காட்சிகள் வெளியாகின. இரவிலேயே தலைமை செயலாளர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் படத்தை அடையாறில் உள்ள அரங்கில் சிறப்பு காட்சியை பார்த்தார். தமிழக அமைச்சர்கள், நடிகைகள் த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ், மமிதா பைஜு, இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்டோரும் திரையரங்குகளில் ரசிகர்களுடன் படம் பார்த்தனர். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த மீனவ நண்பன் அவர் முதலமைச்சரான பிறகு திரையில் வெளியானது. அதேபோல தற்போது விஜய் நடித்த ஜனநாயகன் படம் அவர் முதலமைச்சரான பிறகு வெளியாகியுள்ளது. 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சரான 2 மாதங்கள் கழித்துதான் மீனவ நண்பன் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் நடித்து இயக்கிய மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் படம் 6 மாதங்கள் கழித்து வெளியானது. ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகி அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளும் ஹவுஸ்ஃபுல் ஆகியுள்ளது. இணையத்தில் படம் கசிய விடப்பட்ட நிலையில் திருட்டுத்தனமாக படத்தை பார்க்காமல் கட்டுப்பாடு காத்த ரசிகர்கள் திரையில் அப்படத்தை காண்பதை கொண்டாட்டமாக மாற்றியதன் மூலம் படத்தை தோல்வியுற செய்யும் சதியை முறியடித்துள்ளனர். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஈசியா சரவணன் ஏற்பாட்டில் ஜனநாயகன் திரைப்படத்திற்காக ட்ரோன் ஷோ நடைபெற்றது. ஒன் லாஸ்ட் டைம் விஜய் என்ற வாசகம் இடம்பெற்ற ட்ரோன் காட்சியை ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி, கேரள எல்லையோர திரையரங்குகளில் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. டிஜே மூலம் பாடல்களை இசைத்து ஆட்டம் பாட்டம் என்று ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல்லில் திரையரங்கு முன்பு பிளக்ஸ் பேனர்கள் அமைத்தும் பட்டாசு வெடித்தும் திரைப்படத்தை ரசிகர்கள் வரவேற்றுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இரவு முழுவதும் திரையரங்குகள் முன்பு திரண்ட ரசிகர்கள் வண்ண விளக்குகள் மற்றும் டிஜே இசையுடன் ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டை உற்சாகத்துடன் கொண்டாடினர். HD பிரிண்டில் ஜனநாயகன் இணையத்தில் கசிய விட்டது. பல மாதங்களாக சென்சாருடனும் சட்டத்துடனும் போராடியது. இறுதியாக சர்டிபிகேட்டுடன் குழந்தைகளை படம் பார்க்க விடாமல் அனுமதி வழங்கப்பட்டது போன்ற பிரச்சனைகளால் படம் வெளியான மகிழ்ச்சியை தம்மால் அனுபவிக்க இயலவில்லை என்று இயக்குனர் வினோத் கூறியுள்ளார். ஆனால் திரையரங்குகளில் ரசிகர்களின் கூட்டம் மற்றும் முன்பதிவில் அபாரமான சாதனையை ஜனநாயகன் நிகழ்த்துவதால் தாம் நிம்மதியடைந்திருப்பதாக தெரிவித்தார். சென்னை குரோம்பேட்டையில் ஜனநாயகன் படம் பார்க்க ரசிகர்கள் படையெடுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கிற்கு ஏராளமானோர் திரண்டனர். அவர்களின் வாகனங்கள் திரையரங்கு வெளியே நிறுத்தப்பட்டதால் தாம்பரத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காமராஜர் காலை உணவு திட்டத்திற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தொடக்க பள்ளிகளில் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு வந்த பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் தற்பொழுது நடுநிலை பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதற்காக நகராட்சி நிர்வாகத்துறை தற்பொழுது டெண்டர் கோரியுள்ளது. தந்தை பெரியாரின் பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த விரிவாக்கப்பட்ட காலை உணவு திட்டம் அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகளை போலீசார் தரதரவென இழுத்து சென்று கைது செய்தனர்.
ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்ற மாணவர்களை தியாகி குமரன் சிலை அருகில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். நாகர்கோவில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்று கோஷங்களை எழுப்பினர். திருத்துறைப்பூண்டியில் மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து மத்திய அரசிற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தரமணியில் உள்ள அம்பேத்கர் பல்கலைக்கழகம் முன்பு சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நடைபெற்று வரும் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். போராட்டக்காரர்கள் பாலக்காட்டிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் ரயிலில் ஏறி வந்து திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்தில் இறங்கி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தண்டவாளத்தில் படுத்திருந்தவர்களை ஒவ்வொருவராக போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தினர். நீட் தேர்வை ஒழித்து கட்ட இதுதான் நேரம். மாநிலங்களை நம்பி நீட் தேர்வை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் தொடர் போராட்டங்கள் மத்திய அரசு விழித்துக் கொள்வதற்காக அழைப்பாக இருக்க வேண்டும் என கூறியுள்ள அவர், எந்த நோக்கத்திற்காக நீட் கொண்டுவரப்பட்டதோ அது முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதாகவும் எக்ஸ் தளத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். நீட் தேர்வில் முறைகேடு என்பது மட்டுமல்லாமல் அந்த தேர்வே ஒரு மிகப்பெரிய மோசடிதான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைப்பதே நீட் தேர்வின் முதன்மை நோக்கம் என கூறியுள்ளார். ஆர்ப்பாட்டம் அடங்கவும் அமைச்சர் பதவி நிலைக்கவும் ஒரே தீர்வு நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்வதுதான் என்று கவிஞர் வைரமுத்து கூறியுள்ளார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவை வெளியிட்டுள்ள வைரமுத்து, மாநிலங்களிடம் ஒப்படைக்கும் சமரச தீர்வு ஒன்று இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிறு துளிகள் சேர்ந்துவிட்டன, தில்லியிலே மழை வெள்ளத்திலும் வலியது மனித வெள்ளம் என்றும் வைரமுத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. அதிமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், போராடும் மக்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா? வீதியில் மக்கள் போராடும் போது மக்களோடு நிற்க வேண்டிய ஜனநாயகன் எங்கே போனார் என கேள்வி எழுப்பியுள்ளது. எங்களுக்கு ஜனநாயகன் வேண்டாம், ஜனநாயகம் வேண்டும் என்றும் தாவிக அரசை கடுமையாக சாடியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கோவை மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற முக்கிய ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்காமல் புறக்கணித்தது கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டத்தில் தேர்தல் தோல்வி, கட்சி பணிகள் குறித்து நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு புறக்கணிப்பு தொடர்பாக முதலமைச்சர் பிரதமரிடம் பேசாதது ஏன் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என கேட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை எதிர்த்து பேச என்ன பயம்? அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டவில்லை என அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் முன்வைத்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வந்ததை தொடர்ந்து கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. கடற்கரை பகுதியில் 2 துணை ஆணையர் தலைமையில் 300 காவல்துறையினர் பாதுகாப்பிற்கான குவிக்கப்பட்டுள்ளனர். மெரினா செல்லும் மக்கள் பலத்த சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். டெல்லி நீட் எதிர்ப்பு போராட்ட எதிரொலியாக தமிழகத்திலும் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் இறங்க உள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து மெரினா கடற்கரைக்குள் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் மாநில கல்லூரி மாணவியின் பிறந்த நாளை மாணவர்கள் சாலையோர நடைமேடையில் கொண்டாடினர். 1500க்கும் மேற்பட்ட இமெயில் மூலம் போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அமெரிக்காவில் பணியாற்றிய தமிழக மென்பொருள் பொறியாளர் சரத் சுப்பிரமணியன் சங்கர் என்பவர் மின்னஞ்சல் அனுப்பியது சைபர் கிரைம் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் மேலும் 2 DNA ஆய்வகங்களை அமைக்க உள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்த ஆந்திர பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது
பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசு தரப்பில் கூறப்பட்டது. மேலும் சென்னை உள்ளிட்ட 3 இடங்களில் மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் செயல்பட்டு வருவதாகவும் மேலும் 2 ஆய்வகங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் சட்டவிரோத மணல் குவாரிகள் செயல்பட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்துள்ளது. இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதை இனியும் கண்களை மூடி வேடிக்கை பார்க்க முடியாது என்று நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உயர் மின்னழுத்த பாதிப்பு காரணமாக 40க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதனங்கள் சேதமடைந்த நிலையில் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மின் வாரியத்தினர் பராமரிப்பு பணிக்காக மின் விநியோகத்தை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் மின் விநியோகம் செய்யப்பட்ட போது திடீரென ஏற்பட்ட உயர் மின்னழுத்தம் காரணமாக வீடுகளில் இருந்த டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் வெடித்து பழுதடைந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே கார், வேன் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி என்பவர் ஓட்டி வந்த கார் மீது தூத்துக்குடியிலிருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றி வந்த வேன் ஒன்று பயங்கரமாக மோதியது. இதில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியதில் காரை ஓட்டி வந்த திருப்பதி படுகாயமடைந்தார். கார் மீது மோதிய வேன் அருகில் இருந்த நீர் ஓடைக்குள் கவிழ்ந்தது. திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டியின் கால் கட்டை விரலை எலி கடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்குடி என்ற மூதாட்டி எலும்பு மூட்டு சிகிச்சைக்காக கடந்த வாரம் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவரது கால் கட்டை விரலை எலி ஒன்று கடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஆய்வு மேற்கொண்டார். மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 42 கன அடி தண்ணீர் மட்டுமே வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 74.48 அடியாக சரிந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை குளத்தில் ஏராளமான டிராக்டர்களில் மணல் திருட்டு நடைபெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாம்பவர் வடகரையில் விவசாய பயன்பாட்டிற்காக மண் எடுப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பலர் விற்பனைக்காக ஜேசிபி இயந்திர உதவியோடு ஏராளமான டிராக்டர்களில் மணலை திருடிச் செல்வதாக விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே வரலாற்று ஆய்வாளர் செங்குட்டவன் மேற்கொண்ட கள ஆய்வில் தனியார் விளைநிலத்தில் சுமார் 6 அடி உயரமுள்ள விஷ்ணு சிற்பம் கண்டறியப்பட்டது. 4 கரங்களுடன் சங்கு, சக்கரம் ஏந்திய நிலையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் விஷ்ணு கம்பீரமாக காட்சியளிக்கிறார். இந்த சிற்பம் சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என தொல்லியல் ஆய்வாளர் கி. ஸ்ரீதரன் உறுதிப்படுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பகுதியில் தூய்மை பணியாளரை தாக்கிய திமுக பெண் கவுன்சிலரின் கணவரை போலீசார் கைது செய்தனர். மூர்த்தி என்பவரை திமுக பெண் கவுன்சிலர் விஜயாவின் கணவர் ராமலிங்கம் தனது வீட்டின் அருகே தூய்மை பணிகளை மேற்கொள்ள வரும்படி அழைத்துள்ளார். அதற்கு மூர்த்தி தனக்கு வேறு பணிகள் இருப்பதாக கூறியுள்ளார். பின்னர் தூய்மை பணியாளர் மூர்த்தியை நேரில் பார்த்த ராமலிங்கம் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியுள்ளார். கரூரில் குடிநீர் வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. ஆண்டாள்கோவில், கீழ்ப்பாக்கம் மற்றும் மேல்பாக்கம் பகுதிகளில் கடந்த 30 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 100 நாள் வேலை கேட்டு பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரும்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட தண்டலம் பகுதியில் இந்த ஆண்டு இதுவரை 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் பெண்கள் அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தனர். திருவண்ணாமலையில் குடிநீர் ஆதாரமாக விளங்கிய குளங்கள் கழிவுநீர் குட்டைகளாக மாறி வரும் அவலநிலை காணப்படுகிறது. இதனால் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். நீர் ஆதாரத்திற்காக அக்காலத்தில் வெட்டப்பட்ட குளங்கள் கழிவுநீர் குட்டைகளாகவும் பாசி படிந்து பயன்படுத்தவே முடியாத அளவிற்கு மாறியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே நகை கொள்ளை வழக்கில் தாவிக நிர்வாகி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர்.
பனிக்கநீந்தல் கிராமத்தைச் சேர்ந்த அனலட்சுமி என்பவரை கட்டி போட்டு அவரிடமிருந்து 21 சவரன் நகைகளை 2 பேர் அபகரித்துச் சென்றனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காரியாபட்டி போலீசார் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த ரமேஷ் மற்றும் சங்கரபாண்டி ஆகியோரை கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் சேதமடைந்த சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழக்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் மாணவிகள் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே விபத்தில் காயமடைந்த இளைஞரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வர தாமதம் ஏற்பட்டது. புதுப்பட்டியைச் சேர்ந்த தொழிலாளி மணிகண்டன் என்பவர் சாலையை கடக்க முயன்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் அவருக்கு தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. போலீசார் மற்றும் ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்த நிலையில் 1 மணி நேரத்திற்கு பின்னரே ஆம்புலன்ஸ் வந்தது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் பழுதடைந்த உயர்கோபுர மின் விளக்கை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீரக்கல் புதூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள கோபுர மின் விளக்குகள் கடந்த 1 மாதமாக எரியாமல் பழுதடைந்து காணப்படுவதால் அப்பகுதி இருள் சூழ்ந்து காணப்படுவதோடு விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். சென்னை மாதவரத்தில் லாரி பார்க்கிங் பகுதியில் சுற்றித் திரிந்த புலிமானை தெருநாய்க்கள் கடித்ததால் பரிதாபமாக உயிரிழந்தது. கேவிடி லாரி பார்க்கிங் பகுதியில் புள்ளிமான் ஒன்று வழி தெரியாமல் வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு சுற்றி வந்த தெருநாய்க்கள் புள்ளிமானை விரட்டி கடித்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. நீலகிரி மாவட்டம் நாடுகாணி வனப்பகுதியில் 6 அடி குழியில் விழுந்த குட்டி யானையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு அதன் தாய் யானையுடன் சேர்த்தனர். யானைகளின் பிளிரல் சத்தம் கேட்டு வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் யானையை கண்காணித்துள்ளனர். அப்போது யானை கூட்டங்கள் குழியில் தவறி விழுந்த குட்டி யானையை சூழ்ந்திருப்பதை கண்டறிந்த அவர்கள் குட்டி யானையை பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர். புதுச்சேரி காரைக்காலில் வலையில் 132 கிலோ எடை கொண்ட ராட்சத சுறா சிக்கியதால் மீனவர்கள் உற்சாகமடைந்தனர். காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த மந்திரிகுமார் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். நடுக்கடலில் மீனவர்கள் விரித்திருந்த வலையில் சுமார் 132 கிலோ எடையுள்ள ராட்சத சுறா மீன் சிக்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. ஆதியூர் கிராமத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 10க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறங்கிய நிலையில் சீறி பாய்ந்த காளைகளை எதிர்கொண்ட வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னை மற்றும் கிழக்கு மாவட்ட ரசிகர் மன்றங்கள் சார்பில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அயனாவரம், புரசைவாக்கம் மற்றும் புளியந்தோப்பு மகப்பேறு மருத்துவங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், பேபி கிட் மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டன. தயாரிப்பாளர் ராஜசேகர பாண்டியன் இதில் கலந்து கொண்டார். காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விமல் தயாரித்து நடித்த மன்னர் வகையரா படத்திற்காக பைனான்சியர் கோபி என்பவரிடம் 4.5 கோடி ரூபாய் கடனாக பெற்றிருந்தார். அந்த தொகையை திருப்பி செலுத்த அவர் கொடுத்த காசோலை வங்கியில் பணம் இல்லாததால் திரும்பியது. சேது, பஞ்சதந்திரம், காஞ்சனா 2, ஏகன், முனி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்த நடிகர் ஸ்ரீமன் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் காட்டெருமை முட்டியதில் பள்ளி சிறுவன் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறையூர் பல்லாண்டு பகுதியில் வீட்டின் அருகே பள்ளி பேருந்திற்காக 3ஆம் வகுப்பு படிக்கும் கார்த்திக் பாண்டியன் என்ற சிறுவன் காத்திருந்தான். அப்போது வனப்பகுதியிலிருந்து வந்த காட்டெருமை சிறுவனை முட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஒருவரையும் விடப்போவதில்லை என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். இளைஞர்களின் நலனையும் எதிர்காலத்தையும் விட முக்கியமானது வேறு எதுவும் இல்லை என பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். வினாத்தாள் கசிவு சம்பவங்களில் தொடர்புடையவர்களுக்கு விரைவாகவும் கடுமையாகவும் தண்டனை வழங்கும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைக்க முடிவு செய்திருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்.
யாரும் தப்ப முடியாத அளவுக்கு இதற்கான அனைத்து அவசியமான நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனையும் அவர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் நமது இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்க முயற்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்றும் பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். நீட் விவகாரத்தில் அரசியல் செய்யும் நேரமில்லை என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்களின் நலனுக்காக ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் குளறுபடி தொடர்பாக பிரதமர் அளித்துள்ள விளக்கத்தை சுட்டிக்காட்டியுள்ள கிரண் ரிஜிஜு எந்தவித நிபந்தனையும் இன்றி விவாதத்திற்கு முன்வர வேண்டும் என்று கூறியுள்ளார். நீட் குளறுபடி சம்பவங்களில் தொடர்புடையவர்களை தண்டிக்கும் வகையில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்பை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிராகரித்துள்ளது. நீட் குளறுபடி புகார் தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த பிரதமர் மோடி இளைஞர்களின் எதிர்காலமே முக்கியம் என குறிப்பிட்டிருந்தார். இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்க பிரதமர் மோடியே காரணம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கல்வி அமைப்பு சீர்குலையவும் ஒரு சிலர் கட்டுப்பாட்டின் கீழ் செல்லவும் காரணமானவர் பிரதமர் மோடிதான் என விமர்சித்துள்ளார். இதற்கு காரணமானவர்களை பிரதமர் பாதுகாத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டமைப்பின் எம்பிகளுடன் மகாத்மா காந்தி நினைவிடம் நோக்கி பேரடியாக சென்ற ராகுல் காந்தி போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். போலீசார் தங்களை முன்னே நகர விடாமல் தடுத்து விட்டதாக ராகுல் காந்தி கூறினார். முன்னதாக நமது இல்லத்தில் ராகுல் காந்தி எம்பிக்களுடன் ஆலோசனை நடத்தினார். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒருபுறமும் அவர்களுக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் மறுபுறமும் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் திமுக எம்பிக்கள் தனியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யும் வரை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது என்று மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுனா கார்கே தெரிவித்துள்ளார். சிஜேபி இளைஞர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியது தொடர்பாகவும் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாகவும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தொடர்ந்து 4வது நாளாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கியுள்ளன. டெல்லியில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தலைநகரில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. அசம்பாவிதங்களை தவிர்க்க டெல்லியில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் கூடுதலாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெல்லி போராட்டத்தில் நடைபெற்ற தள்ளுமுழுவில் 120 போலீசார் காயமடைந்ததாக தகவல் வெளியான நிலையில் போலீசார் நாடகம் ஆடுவதாக கரப்பான் கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் சௌரவ் மற்றும் அசுதோஷ் நாரா ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். 98% போலீசாருக்கு லேசான காயம் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். அமைதியான முறையில் போராட்டம் நடக்கும் போது அரசு அதனை தடுக்கக்கூடாது என்றும் கரப்பான் கட்சியினர் வலியுறுத்தினர். நீட் குளறுபடிகளுக்கு எதிரான போராட்டத்தை சீர்குலைக்க வெளியிலிருந்து ஆட்கள் அனுப்பப்படுவதாக சிஜேபி நிறுவனர் அபிஜித் தீப்கே குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர் 1 மாத காலமாக போராட்டம் நடத்தி வருவதாகவும் தற்போது போராட்டம் வலுவடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே போராட்டத்தை ஒடுக்க பாஜக வெளியிலிருந்து ஆட்களை அனுப்புவதாகவும் கரப்பான்பூச்சி கட்சியினரை களங்கப்படுத்துவதாகவும் அபிஜித் தீப்கே தெரிவித்துள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தர் போராட நாடு முழுவதும் நீட் தேர்வை எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவனந்தபுரத்தில் இந்திய மாணவர் சங்கத்தினர் பேரணி நடைபெற்றது. இதில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் நீட் மோசடிக்கு பின் ஒரு மாஃபியாவே உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் மாணவர்கள் நீட் தேர்வை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சியினர் நீட் குளறுபடிகளை கண்டித்து போராட்டம் மேற்கொண்டனர். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக தடியடி நடத்திய போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். மும்பை போராட்டத்தில் காவல்துறை வாகனத்தை தனியாளாக தடுத்து நிறுத்திய பெண்ணின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.
மும்பையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது போலீஸ் வாகனத்தை பெண் ஒருவர் தனி ஒரு ஆளாக தடுத்து நிறுத்தினார். இதையடுத்து வாகனத்தில் இருந்து இறங்கிய மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் போராட்டம் கல்வித்துறைக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான பிரச்சினை. இதனை பயன்படுத்தி அரசியல் கட்சிகள் தலையிடக்கூடாது என்றும் அதனை அரசியல் பிரச்சனையாக மாற்றக்கூடாது என்றும் நடிகர் சல்மான் கான் கருத்து தெரிவித்துள்ளார். வினாத்தாள் கசிவு விவகாரம் மிகவும் சீரியஸான பிரச்சினை என்று கூறிய அவர் மாணவர்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வருவதாகவும் பாராட்டினார். மகாராஷ்டிராவில் கனமழையால் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தில் மிதந்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மும்பை, புனே, நாசிக், ராய்காட், பால்கர் மற்றும் கோங்கன் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்தது. கனமழை மற்றும் அதை ஒட்டிய விபத்துகளில் இதுவரை 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் கோதாவரி ஆற்றில் கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஜம்மு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை தொடர்ந்து 2வது நாளாக மூடப்பட்டது. ஜம்முவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பல்வேறு மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு பாறைகள் சரிந்து சாலையில் விழுந்துள்ளன. உதம்பூர் மாவட்டத்தில் உள்ள ஜக்கானி முதல் ரம்பன் மாவட்டத்தில் உள்ள பனிகலா வரையிலான பல இடங்களிலும் பாறைகள் சரிந்து விழுந்துள்ளன. பல வாகனங்கள் வழி தெரியாமல் சிக்கி தவிக்கின்றன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு பிரதமராக வேண்டும் என்று பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் விருப்பம் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வரும் 27ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தனக்கு 2வது வீடு என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 74 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விமான விபத்தில் 52 பேர் பலியான நிலையில் அந்த விமானத்தின் பாகங்கள் அட்லாண்டிக் கடலில் மீட்கப்பட்டுள்ளன. விமானம் 69 பேருடன் அட்லாண்டிக் கடலின் வான்பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது 2 என்ஜின்களும் செயலிழந்து விட்டதால் கடலில் விழுந்தது. இதில் 17 பேர் உயிர் தப்பிய நிலையில் 13 பேரின் உடல்கள் மட்டுமே கடைசி வரை மீட்கப்பட்டன.